அழுத்தினியா இல்லையா? மானங்கட்ட பொழுப்பு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஆமாம், அப்படிதான் என் மூஞ்சில் உதறி விடும் மண்ணை. பிள்ளை பிடுங்கி உதறது என் மூஞ்சில் குழம்புன்னு. இப்போ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பேசிட்டு இருக்கல எனக்கு மூச்சு தாங்குதம்மா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சமையல் வீட்டில் இருக்க முடியல. இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சு? இனிமையா போச்சா? நல்லா என்ன போச்சு சொல்லுங்க. நான் வந்து உட்காந்து பிள்ளை இருத்தேனே. எல்லாரும் என்னக்கா உட்காந்து பிள்ளை இருக்கிறாருக்கு? என் காலை வந்து ஒன்றா சின்ன உடம்பா வச்சுருக்கோம், மடித்து உட்கார முடியல. அதனால வந்து நான் நல்லா கால் நீட்டி போட்டுட்டு தான் உட்காந்து பிள்ளை இருப்பேன். நம்ம கொள்ள தான் நான் கூலிக்கு போனால் அது மாதிரி பண்ண முடியாது. செஞ்ச இடத்துல வேலை ஆகுது, அதனால என்ன ஏதோ சொல்லுவாங்கல்ல. ஆமாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளை அரிச்சிட்டு இருக்கோம். இது என்னத்துக்கு பிள்ளை அரிக்கிறோம்னா கோழி கொண்டை. இதை பாருங்க, நல்லா சோப்பாக தண்டுகிரி ஆட்டமே, சோப்பு தண்டுகிரி ஆட்டம். ஆமாம், நானே ஃபஸ்ட்டு தண்டுகிறேன்னு நினச்சேன். தண்டு இது ஒரு விவசாயி மகளே வந்து இது தண்டுகிறியா வணி தான் கேட்கல. இல்லை, தண்டுகிற மாதிரி இருக்குதேன்னு தான் சொன்னேன். தண்டுகிறேன்னு சொல்ல எனக்கு தெரியுது. இந்த சிவப்பு கலரில் இருக்கு நண்பர்களே, தண்டுகிற அந்த இப்படி தான் இருக்கும், அதனால சொன்னேன். சிவப்பு கலரில் ஒரு தண்டுகிற அதுன்னு நினச்சிட்டு தான் கிடச்சி. இது வந்து கோழி கொண்டை. இது வந்து பூவில் மாலையில் வச்சு கட்டுவாங்க, கதம்பத்தில். சிவப்பு கலரில் ஒன்று வெல்வெட்டு மேனு இருக்கும். அது தொட்டு பார்த்தா நல்ல கலராக பழபழன்னு இருக்கும்க்கா. வெல்வெட்டோட பழபழப்பு தன்மை. நான் அது வார்த்தை பேசணும், மூச்சு விடும்ல. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னக்கா தனியாகவே வீடியோ போடுறீங்க, எங்கக்கா உங்கள் ஃப்ரெண்டு எங்கேங்கிறீங்க? பாதி பேர் தெரிஞ்சவங்கெல்லாம் சொந்தக்காரங்க எங்கேங்கிறீங்க? ஏன் 2 பேரும் வர்றதே இல்லையா? சேர்ந்து வீடியோ போடுறோம், சேர்ந்தே போடுறோம் நிறையா வீடியோ. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த அக்கா தான். நான் தான் காரணமா? நான் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கப்ப அக்கா வர மாட்டாங்க, அவங்க வேலையாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் வந்து வேலைக்கு போயிடுவேன். நான் வேலைக்கு போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நம்ம வேலை செஞ்சால் தானே சோறு திங்க முடியும். நான் வேலைக்கு போயிடுறேன். அப்போ இப்போ கொஞ்சம் நல்லா பொழுது வேலையாக இருக்குது, வீடியோ எடுக்கவே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இவங்களும் வரவே இல்லை ஒரு வாரம் 10 நாளாகவே. நண்பர்களே, மழை பெஞ்சு நண்பர்களே, ஒலையாக கிடக்கு நண்பர்களே. எங்கள் வீடு பள்ளக்குள்ள இருக்கா, இவங்க வந்து ஃப்ளைட்டு விட சொல்கிறாங்க என்ன. ஒலையாக கிடக்கு நண்பர்களே, வண்டி வீணாக போயிடுது, கழுவ வேண்டியா இருக்குது டெய்லி இங்கே வந்தாலே. அதனால எனக்கு மழை இருந்தால் வரமாட்டேன்னா, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்பயும் எப்போ வந்தாங்க? கரெக்டாக 5:50க்கு விளக்க கொளுத்தி வச்சுட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து இருட்டில் கரெக்டாக 6:30க்கு நாங்கள் வீடியோ எடுத்துட்டு கிடக்குறோம் தடுமாறிட்டு. இந்த வீடியோவை எடுத்து கூட ஆள் இல்லை, நாங்கள் செல்ஃபியில் தான் எடுக்கிறோம். அதனால தான் செல்ஃபியில் எடுக்கிறோம். பிள்ளை அரிச்சிட்டு எல்லாம் பிள்ளையெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தாலும் இப்போ எடுக்க முடியல நண்பர்களே. எல்லாம் 9th 10th படிக்கிறாங்க, எல்லாம் டியூஷன் போயிடுறாங்க. அப்புறம் அந்த 5 2 கிடக்க அதோட கையில் காலில் விழுந்து கெஞ்சி பார்த்தா ஒன்றும் வரமாட்டது. உங்களுக்கு வேறு பழப்பு இல்லையாங்குது, உங்களுக்கு வேறு வேலை இல்லையாங்குது. பங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. போட்டால் என்ன போகுது, ஒரு 200 பேர் 300 பேர் தான் பார்க்குறீங்க. என் வீடியோவை அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க நண்பர்களே. என்னோட வீடியோலாம் பாருங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. நான் சின்ன யூடியூபர் தான், எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோலாம் பாருங்க. அட சும்மா அசால்ட்டாக இப்படி உடம்பு அப்படிதான் இப்படி முன்னாடி நின்றுட்டு சும்மா எதுவுமே இல்லாமல் பேசிட்டு போகிறாங்க. லாங்கு வீடியோலாம் அதெல்லாம் பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போயிருக்கு. நமக்கு ஒரு 2000 4000 கூட போக மாட்டேங்குது. அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதுவும் விவசாயத்தெல்லாம் யார் விரும்புகிறீங்க சப்போர்ட் பண்ணுறது? யாரோ ஒரு சில பேர் தான். லாங் வீடியோலாம் பாருங்கள். இந்த நாங்களும் ஒரு 4-5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தா நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கலாம். கண்டிப்பாக நல்லா காரு பங்களான்னு வசதியாக வாங்கிட்டு நம்ம விட்டு டூரா அப்பெல்லாம் அவ்வளோ வேலை செஞ்சோம். இதை விடவும் பயங்கரமாக வேலை செஞ்சோம். யூடியூப்ல ஃபேமஸ் கம்மியாக இருந்தாங்க, ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. என்னத்தை வச்சு அழுத்துனாக்கா மூணு வருது. ஏக்கா மறுபடியும் அது தொடுக்கா இதுயா. ஆமாம் நண்பர்களே, பிள்ளை அரிச்சிட்டு இருக்கோம். பிள்ளை அரிச்சிக்க முடியல, வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அது என்னமோ திடீர்னு நடுவில் ரவுண்டாக வந்து மூஞ்சி வண்டி தான் தெரியுது, ஃபுல்லாக தெரியுமா என்னன்னு ஒன்றும் தெரியல. அதனால இடையில கொஞ்சம் விட்டுட்டோம். மூஞ்சி இப்படி அப்படி லட்சணத்தில் நாங்கள் செல்லை பற்றி ஒரு கேமரா பற்றி ஒரு கண்ட்ராவின்னு தெரில. தண்ணியை நிறுத்திட்டானாட்டிருக்காக்கோ, தண்ணி பிடிக்கணாக்கா. ஐயோ, அவள் வேற அவள் வீட்டுக்கு இப்போ பொழுதோட தண்ணி மேலே போக முடியாது. இன்னும் பிள்ளை அரிச்சு ஆகல நண்பர்களே. ஆனால் இருட்டி போச்சு. நாளைக்கு வந்து அடிக்கிறோம், நாளைக்கு எடுக்கிறோம் வீடியோ. மேடம் 6 மணிக்கு வர்றாங்க வீடியோ எடுக்க, நான் என்ன பண்ணுறது? முன்னாடியே வந்ததுன்னு பிள்ளை அரிக்க முடியல. பிள்ளை அரிக்கிற வேலை ஆகல.
இது வீடியோ தான் எடுக்குதுன்னு என் தம்பி மனசு உள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. மைண்ட் வைஸ் எங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம கடமையை நம்ம நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நண்பர்களே. வீடியோவும் எடுத்துக்கிறோம், வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் எடுக்கிறோம். எல்லாரும் கேட்குறீங்க ஏக்கா தனியாக கஷ்டப்படுறீங்க, ஏக்கா தனியாக யார் ஒருத்தர் ஒரு மூதாவி வீடியோவில் வர்றதுக்கு யோசிக்குது, வரமாட்டேங்குதோ. நாங்கள் என்ன பண்ணுறது, என்னை கண்டாலே அந்த பிள்ளை வீடியோ எடுத்து போட்டுருது பயந்து. ஆமாம், எடுத்துட்டு எல்லாம் வேலைக்கு வரவங்களாம் யோசிக்கிறாங்க. கொள்ளையில் ஆளை பார்த்தாலே கொள்ளைக்கு களாவிட்டு வரவங்களாம் பிள்ளை போட்டோ எடுத்து போட்டுட்டாங்க. பிள்ளை போட்டோ எடுத்து போட்டுட்டாங்க. நான் அப்படிங்குது என்னை கண்டால ஐயா உங்களை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இப்போ அதுக்கு தான் நான் தனியாகவே எடுத்து போடுறது. மற்றபடி நான் தனியாலாம் கஷ்டப்படல. என் தம்பி தான் விவசாயம் பார்க்குறான். நாங்கள் வந்து எல்லோரும் தான் வீட்டில் உள்ள எல்லோரும் தான் வேலை பார்க்குவோம். விவசாய வேலைலாம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுவேன். அப்புறம் நானும் வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு பிள்ளை பெற்று வச்சுருக்கேன்ல, அதை வளர்க்கணும்ல. இதான் நிறைய பேர் ஏன்க்கா நீ கஷ்டப்படுற, இனி ஒண்டியாக கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறீங்க. அதனால தான் இதை சொன்னேன். சரி ஓகே நண்பர்களே, இருட்டுச்சு. நாங்களும் ஊட்ட பக்கம் போய் சேர்றோம். தண்ணி வேற மொல்ல போகணும். குடம் வருதுக்கா, அவங்க குடம் வந்து வருது. நான் போய் சரி பாய் நண்பர்களே. இந்த வீடியோ 2 சேனல்லையும் வரும். 2 வீடியோலையும் 2 சேனல்லையும் பாருங்கள். 2 சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2 வீடியோவையும் பாருங்கள். 2 சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். விஏஜி சன்னா பண்ணிதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கவிதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.